மன்னராகவோ இல்லை நீதிபதியாகவோ இருக்க முடியாதா? ஏன்னா இந்திய மரபுல பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தையும் மனு சாஸ்திரத்தையும் தான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தாக்கத்துக்குரிய புத்தகமா அல்லது தண்டனைக்குரிய புத்தகம் அல்லது ஒரு வாழ்வியலுக்கான புத்தகமா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனால் நீங்க திருக்குறளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கட்டளையா தான் கொடுக்கும். ஒரு கட்டளையாகவோ அல்லது ஒரு மரபின் தொடர்ச்சியாகவோ அல்லது மரபை உடைக்கக்கூடிய ஒரு விடயமா தான் இருக்கும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவர் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அதை தொகுத்து கூட ஒரு புத்தகமா கொடுத்தீங்கன்னா, அதை மொழிபெயர்க்கக்கூடிய பாக்கியம் என்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவருடைய புத்தகம் எனக்கு இப்ப மொழிபெயர்க்க கொடுத்திருக்காரு. அது திருக்குறளை பற்றி அந்த அதிகாரம் அத்தனை அதிகாரத்தையும் கவிதையாக மாற்றி வச்சிருக்காரு. அதை நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். நம்ம மைராசி சாரோடைய புத்தகம் ஆங்கிலத்துக்கு வந்துடும். இது ஒண்ணு. இதோட இந்த கொற்றவை இதழ் பற்றிய செய்தி முடிச்சுக்கிற. இரண்டாவது பாகமாக இந்த சிற்றுதல் நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க சமகால இலக்கிய சிக்கல்களை அணுக முடியும். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ல அதை அணுகிறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும். என்ன சிக்கல்னாக்க இன்றைய இலக்கிய உலகம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தமிழ் இலக்கிய உலகம் ஏறத்தாழ 90% ஒரு 60-70கள் காலத்திலேயே நின்றுச்சோன்னு தோணுது, அல்லது 80கள் காலத்திலேயே நின்று போச்சு அப்படின்னு தோணுது. 2000க்கு பிறகு வந்த எந்த ஒரு சிக்கலையும் 2000க்கு பிறகு வந்த எந்த ஒரு சிக்கலையும் அல்லது உறவு முறைகளையும் அணுக நம்ம இலக்கிய வட்டம் மறுக்குதோ அல்லது மறந்துடுச்சோன்னு தோணுது. கேலி பேசுறோம். இப்போ புதிய உறவு முறைகளை வந்து இந்த தலைமுறை உருவாக்கி இருக்கு. பெஸ்டி, பாய் பெஸ்டின்னு இருக்கு, கேர்ள் பெஸ்டின்னு இருக்கு, பிரேக்கப் இருக்கு, பேட்சப் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தமிழ் மொழியில வார்த்தை இருக்கான்னு கேட்டேன், தேங்கிட்டு நிற்கிறோம். நான் தமிழ் மொழி மீது குற்றம் சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. மேபி வந்திருக்கலாம். ஆனா வந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடினமான இடத்துல இருக்கு. இன்னும் பெரிய அளவுல வரல. புதிய உறவு முறைகள், புதிய சிக்கல்கள், புதிய கலாச்சாரம் எதுவுமே குறிப்பா இந்த 2000க்கு பிறகு சோசியல் மீடியாவோட எமர்ஜென்சி பிறகு வந்திருக்கக்கூடிய எந்த சிக்கலும், ஏன்னா நீங்க சோசியல் மீடியா மூலியமா ஆட்சி மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இலக்கிய ரசனமும் மாறிட்டு வருது. ஏதோ தமிழ்ல 1-2 பேர் மட்டும் வந்துட்டு இருக்குன்னா அவங்க நம்ம என்ன பண்றோம், அவங்க டிரான்ஸ் அக்ரெசிவ் ரைட்டர்ஸ், அவங்க பின்னவனத்துவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய வட்டத்துக்கு அது ஒரு பின்னவனத்துவாதிகள் அல்லது டிரான்ஸ் அக்ரெசிவ் ரைட்டர்ஸ்னாலே ஒரு வெறுப்பு தூக்கி வச்சிடறோம். ஆனா கொற்றவை இதழை கூட நான் ஒரு பின்னவனத்துவ இதழை தான் பார்க்கிறேன். ஏன்னாக்க பழைய இதழ்கள் எல்லாமே மண்டை பெருசுக்கு இருக்கும். அது தூக்கி வச்சு படிக்கிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடும். ஆனா இந்த சிற்றுதல் எல்லாமே அந்த ஒரு 400 பக்க புத்தகத்தை படித்து ஒரு தீசிஸாக சாரமாக கொடுத்துரும். உங்க நேரத்தை இது பண்ணும், ஸ்லோ பண்ணும். அதே போலவே பழைய மரபு வார்த்தைகள் எல்லாம் ஒழித்து புதிய மரபு வார்த்தைகளை வட்டாரத்தில் உருவாக்குவதற்கான வேலையை செய்யும். ரொம்ப எளிதா போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்றுதல்கள் மட்டும்தான் சாதி சமய வர்க்க பேதங்கள் எல்லாம் கூட ஒழிக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த புத்தகத்தை வாங்கிடலாம். ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தோம் இலக்கியம் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அந்த 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய செய்திகளை இது கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடிய இந்த இதழ்கள் சிற்றுதல்கள்ல நான் இந்த சொன்ன இந்த நவீன சிக்கல்கள் போன்ற விஷயங்களை அணுகி புதிய உறவுகளுக்கான அல்லது இந்த புதிய இளைஞர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கான புதிய வார்த்தைகளை உருவாக்கணும் அப்படின்னு தோணுது. இன்னும் சொல்ல போன உடைகளுக்கே நிறைய உடைகளுக்கு பெண்கள் உடைகளுக்கு கூட தமிழ்ல பேர் இல்லை. நாம இன்னும் புலவைக்கு சாரின்னு சொல்லிக்கணும். ஆனா அதை தாண்டி பல்வேறு வார்த்தை தமிழ் சொல்லிக்கிறோம். தமிழ் மீது எனக்கு குற்றச்சாட்டு இல்லை, மறுபடியும் சொல்றதுதான். ஆனால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உடைகளுக்கும் அல்லது ஆபரணங்களுக்கும் இன்னும் தமிழ்ல முழுமையான பேர் இல்லை. குறிப்பாக 2000-2010க்கு பிறகு வந்த எந்த விதமான இதுவும் இல்லை. அப்ப அந்த அளவு தான் இருக்குது. அந்த சிக்கல்கள் தான் சிற்றிதழ்கள் தான் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக தாய்ராசி ஜெகதீசன் சார் கிட்ட இது ஒரு விண்ணப்பம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கையான சொல்ல முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு அவர் பழமையை வாசித்தாரோ, எந்த அளவுக்கு அவர் மரபுகளை வாசித்தாரோ, அதே போலவே எதிர்காலத்தையும் வாசிக்கக்கூடியவர். எந்த அளவுக்கு சிவபெருமானின் சைவத்தையும் வாசிக்கக்கூடியவரோ அதே அளவுக்கு மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி வாசிக்கக்கூடியவர். இவரை போன்றவர்கள் தான் இந்த மாற்றங்களை எதிர்காலத்தில் கொண்டு வர முடியும் என்பதை நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.